அண்மை செய்தி. கர்நாடக அணைகள் நிரம்பி வருகின்றன. அணைகளில் அதிக நீரை தேக்கினால் வெள்ளத்தில் அடித்து செல்லப்படுவோம் என்று டி.கே. சிவக்குமார் தெரிவித்திருக்கிறார். இயற்கை யாருக்கும் சொந்தமானது அல்ல என்றும் கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் கருத்து ஒன்றை பதிவிட்டிருக்கிறார். கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், வணக்கம். இது குறித்தான மேலும் விவரங்கள். காவிரி தண்ணீர் தொடர்பான பிரச்சனை தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கின்றது. கடந்த மே மாதம் தொடங்கி காவிரி கடைமடை பகுதி விவசாயிகள் உட்பட தமிழ்நாட்டினுடைய காவிரி சார்ந்திருக்கும் குடிநீர் தேவைக்காக காவிரி சார்ந்திருக்கக்கூடிய அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. இந்த நிலையில்தான் தற்பொழுது கர்நாடக அணைகள் விரைந்து நிரம்பி வருகின்றன என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது. காவிரியினுடைய நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்து வருகின்றது. நேற்று இரவு முதலே கேரள மாநிலம் மட்டுமல்ல, கர்நாடக மாநிலம், மகாராஷ்டிரா மாநிலம் உள்ளிட்ட பகுதிகளில் எல்லாம் மழைப்பொழிவு அதிகரித்திருக்கின்றது என்ற செய்தி வெளியாகி இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் காவிரியின் நீர்பிடிப்பு பகுதிகளிலும் கனமழை பொழிந்திருக்கின்றது. எனவே தண்ணீர் அதிகமாக அணைகளை நோக்கி வர தொடங்கி இருக்கின்றது. குறிப்பாக பெரிய அணைகளாக கருதப்படும் காவிரியில் கர்நாடகம் அமைத்திருக்கக்கூடிய கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் ஆகிய அணைகளுக்கு வரக்கூடிய தண்ணீரின் அளவு கிட்டத்தட்ட 15,000 கன அடி என்ற அளவிலே வினாடிக்கு வந்து கொண்டிருப்பதாக அங்கிருக்கக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சூழ்நிலையில் தான் கர்நாடகத்தினுடைய முதலமைச்சர் மிக முக்கியமான ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கின்றார். அணையில் தொடர்ந்து நாம் நீரை தேக்கி வைத்துக் கொண்டிருந்தால் நாம் அனைவரும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு விடுவோம் என்று கர்நாடக மக்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய பாஜக உள்ளிட்ட கட்சியினருக்கும் கர்நாடக முதலமைச்சர் சொல்லியிருக்கின்றார். இயற்கை என்பது யாருக்கும் சொந்தமானது அல்ல என்ற ஒரு தகவலையும் கர்நாடக பாஜகவிற்கு அவர் தெரியப்படுத்தி இருக்கின்றார். ஏனென்றால் தமிழ்நாட்டிற்கு எதிரான கடையடைப்பு அறிவிப்பை பாஜக நேற்று வெளியிட்டிருந்தது. எடியூரப்பா ஒரு பெரிய போராட்டத்தை மாண்டியாவிலே விவசாயிகளையும் பாஜகவினரையும் திரட்டி நடத்தியிருந்தார். கர்நாடகத்திற்கு போதுமான தண்ணீர் இல்லை, எனவே தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறக்கக்கூடாது என்று சொல்லி ஒரு போராட்டத்தை அறிவித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் 12ஆம் தேதி மிகப்பெரிய அளவில் கர்நாடகாவில் ஒரு பந்தை ஏற்படுத்துவோம் என்றெல்லாம் அவர் சொல்லி போராட்ட அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் தான் கர்நாடக முதலமைச்சர் இந்த கருத்தை சொல்லி இருக்கின்றார். அதாவது தண்ணீர் அதிகமாக வருகின்றது, நீர்பிடிப்பு பகுதியில் அதே மழை பொழிகின்றது, எனவே தண்ணீரை நாம் திறந்து விட வேண்டும். தொடர்ந்து தண்ணீரை திறக்காமல் தேக்கி வைத்துக் கொண்டிருந்தால் நாம் அனைவரும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு விடுவோம். இயற்கை யாருக்கும் சொந்தமானது அல்ல, அதாவது தனிநபர்களுக்கு சொந்தமானது அல்ல, காவிரி யாரு தனிப்பட்ட மாநிலத்திற்கு சொந்தமானது அல்ல என்பதை உணர்த்தும் வகையிலே டி.கே. சிவக்குமார் இந்த ஒரு கருத்தை சொல்லி இருக்கின்றார். தமிழகத்திற்கு காவிரி நீரை திறந்து விடுவதற்கு எதிரான முழு தடையடைப்பு அறிவிப்பை திரும்ப பெற வேண்டும் என்று கர்நாடகத்தினுடைய பாஜக மற்றும் பல அமைப்புகள் இணைந்து விடுத்திருக்கக்கூடிய அந்த வேலை நிறுத்த போராட்ட அறிவிப்பை திரும்ப பெறவும் அவர் அறிவுறுத்தி இருக்கின்றார். எனவே கர்நாடக முதலமைச்சரே இது போன்ற ஒரு கருத்தை சொல்லி இருக்கக்கூடிய நிலையில் கண்டிப்பாக பிலிகுண்டலுக்கு வரக்கூடிய தண்ணீரின் அளவு அதிகரிக்கும், அதன் மூலமாக தமிழகத்திற்குள் வரக்கூடிய காவிரி தண்ணீரினுடைய அளவு அதிகரிக்கும் என்று தமிழக காவிரி பாசன விவசாயிகள் ஆர்வத்தோடு காத்திருக்கின்றார்கள். மேட்டூர் அணைக்கு வரக்கூடிய தண்ணீரின் அளவும் இன்று இரவுக்கு பிறகு அதிகரிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அதே நேரம் இந்த கபினி, KRS உள்ளிட்ட அணைகளுக்கு வரக்கூடிய தண்ணீரின் அளவை பொறுத்தவரை வினாடிக்கு 10,500 கன அடிக்கு மேலே KRS அணைக்கு வருகின்றது. வினாடிக்கு கிட்டத்தட்ட 15,000 கன அடிக்கு மேலே அந்த கபினி அணைக்கும் தண்ணீர் வந்து கொண்டிருக்கின்றது என்றெல்லாம் தகவல்கள் உறுதிப்படுத்தப்பட்டு வெளியாகி இருக்கின்றன. எனவே காவிரியின் நீர்பிடிப்பு பகுதியில் கனமழை பெய்கின்றது. கனமழை காரணமாக அந்த கர்நாடக அணைகள் அனைத்தும் நிரம்ப தொடங்கி இருக்கின்றன. தொடர்ந்து தண்ணீரை தேக்கி வைக்க வேண்டும், தமிழ்நாட்டிற்கு திறக்கக்கூடாது என்று கர்நாடக பாஜக உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தி வரக்கூடிய நிலையில் தொடர்ந்து தண்ணீரை அதிக அளவில் தேக்கி வைத்தால் நாம் அனைவரும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு விடுவோம் என்கின்ற ஒரு எச்சரிக்கையை கன்னட அமைப்புகளுக்கு டி.கே. சிவக்குமார் புரியும்படி சொல்லி இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் இயற்கை என்பது யாருக்கும் சொந்தமானது கிடையாது என்று சொல்லி இருக்கக்கூடிய டி.கே. சிவக்குமார் நதிகளை தடுத்து நிறுத்துவதும் எந்த ஒரு தனிப்பட்ட மாநிலத்திற்கும் சொந்தமானது கிடையாது என்பதையும் அந்த மாநில அரசியல்வாதிகளுக்கு புரிய வைக்கும் விதத்திலே தற்பொழுது டி.கே. சிவக்குமார் சொல்லி இருக்கின்றார். எனவே இன்னும் சற்று நேரத்தில் மேட்டூர் அணைக்கு வரக்கூடிய தண்ணீரின் அளவு அதிகரிக்கின்றதா என்ற ஒரு விவரமும் வெளியாக இருக்கின்றது. இப்போதைய சூழ்நிலையில் கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய அணைகள் அனைத்தும் நிரம்ப தொடங்கி இருக்கின்றன. விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.